இந்த கதை விஜயநகரத்தை சேர்ந்த ரெண்டு வித்தியாசமான ஆட்களை சேர்ந்தது. ஒண்ணு பணக்கார வியாபாரி உடன்கா. அவனோட வீட்ல ஒவ்வொரு நாளும் அரிசி மூட்டையா நிறைஞ்சுகிட்டே இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பாவப்பட்ட பப்பன். அவரோட வீட்ல அரிசியை தவிர காலியான பாத்திரம், மூட்டை, அப்புறம் சோகம் மட்டும்தான் இருந்தது. பப்பன் உடன்கா கிட்ட உதவி கேட்டு போனாரு. வீட்ல ஒரு அரிசி பருக்க கூட கிடையாது. ஒரே ஒரு அரிசி மூட்டை கொடுக்க முடியுங்களா? அட, வாங்கின கடனையே நீ இன்னும் திரும்ப தரல. என்னால ஒரு பருக்கு அரிசி கூட தர முடியாது. சிறுக சிறுக சேமிச்சு பெருசா கேட்க வந்துட்ட. போயா இங்க இருந்து. இந்த கிராமத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. இந்த மொத்த குடும்பத்துக்காகவும் தனியா நீங்க எப்படி நகரத்துக்கு போவீங்க? நாம எல்லாரும் ஒன்னா போவோம், அப்புறம் ஒன்னா சேர்ந்து உழைப்போம். அப்படின்னா சரி, நாங்க உங்களை தனியா கஷ்டப்பட விட மாட்டோம். கைய கொடுங்க. ஆஹா, கண்டிப்பா சின்னவனே. பப்பனோட குடும்பம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் யுனைட்டடா இருக்க தெரிஞ்சவங்க. அப்புறம் இதுதான் பப்பனோட குடும்பத்தோட பலம். மறுநாள் காலையில பப்பனும் பப்பனோட குடும்பத்தினரும் நகரத்தை நோக்கி புறப்பட்டு போனாங்க. ஏய் நில்லுங்க. முன்னாடி அடர்ந்த காடு இருக்கு, இருட்டாக போகுது. ஆமா, எங்க போறீங்க? நாங்க எல்லாரும் நகரத்துக்கு போறோம். கொஞ்ச தூரம் போய் நாங்க ஓய்வெடுத்துக்கிறோம். சரி, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பதான் ஒரு திருடன் என் கைப்பிடியில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். திருடுற அளவுக்கு எங்க கிட்ட என்னங்கய்யா இருக்கு? திருட எங்க கிட்ட இருந்து திருடுறதுக்கு நாங்க கிளம்புறோம். ஏய், ஏய், இந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் ராத்திரி ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த இடம் தான் சரியா இருக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துக்கடியில நல்லா சுத்தம் பண்ணுங்க. சரி சரிங்க. அண்ணா, நானும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றேன். நிர்மலா, நீ போய் தண்ணி நினைச்சு கொண்டு வா. சரிங்க. இங்க எங்கேயாவது நெருப்பு பத்த வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் காஞ்ச விறகுகளை வெட்டி எடுத்துக்கிட்டு வரேன். சரிங்கப்பா, நீங்க போங்க. இவங்க எல்லாம் கீழே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே மரத்துக்கு மேல திருண்ண காசு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா மூங்கி. இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியலையே. தப்பிச்சிட்டேன். சரி, ராத்திரி ஓய்வெடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாச்சு. ஆனா சாப்பிடறதுக்கு தான் எதுவும் இல்ல. அட கவலைப்படாத, அதோ மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் நமக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். மேல என்ன தவிர வேற யாரு இருக்காங்க? ஒருவேளை நான் இங்க மேல உட்காந்துட்டு இருக்கிறத இவரு கண்டுபிடிச்சிருப்பாரு போலயே. ஒருவேளை மேல இருக்கவன் நமக்கு உதவி செய்யலன்னா? இப்போ நமக்குன்னு எந்த ஒரு வழியும் இல்ல. அப்படி மட்டும் உதவி செய்யல, அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து அவனோட காலை பிடிப்போம். அவனை நம்ம விடவே வேண்டாம். அந்த கயிறை கொண்டு வந்து இங்க வையே, கட்டுறதுக்கு பயன்படும். சரி, என்ன இப்படி சொல்றாரு? காலை பிடிச்சா விடவே மாட்டாராமே. இல்லனா கட்டி போட்டுடுவேன்னு சொல்றாரு. இவங்க மகாராஜாவோட ஆட்களா இருப்பாங்களோ? ஆளுங்களை பார்க்கும் போதே பயமா இருக்கே. ஒன்னா சேர்ந்து சுத்தி வளைச்சாங்கன்னா அவ்வளவுதான் போல இருக்கே. அதனால இங்க இருந்து ஓடிடு மோங்கி. பொற்காசுகள், தங்க காசுகள். மேல இருக்க தெய்வம் நமக்கு உதவி செஞ்சிடுச்சு. இனிமே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஆமா சின்னவனே. நாமெல்லாம் சீக்கிரமா தூங்குவோம். அப்பதான் நம்ம காலையில சீக்கிரமா இங்க இருந்து கிளம்ப முடியும். அட, நகரத்துக்கு போகல, நாம நம்ம ஊருக்கு போறோம். இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டீங்களா கடன் வாங்குறதுக்கு? இன்னைக்கு என்னோட நாள் நல்லா இருந்த மாதிரி தான். சிறுக சிறுக சேமிச்சு
ஐயா நாங்க ஒண்ணும் கடன் கேட்கறதுக்கு வரல, கடனை குடுக்கறதுக்கு வந்திருக்கோம். அப்படி தேவையில்லைன்னா அப்புறமா வரோம். என்ன பேச்சு பேசுறீங்க? அட அட உள்ள வாங்க. சிறுக சிறுக சேமிச்சு இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய நாணயங்கள். அப்புறம் இந்த நாணயங்களுக்கு பதிலா அரிசி மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்தி விடுங்க. நேத்து உங்களால கடனை அடைக்க முடியல, இன்னைக்கு கடனை கட்டுறதும் இல்லாம அரிசி வாங்க வந்துட்டீங்க. மொத்த குடும்பமும் எங்கேயாவது கொள்ளைகளை அடிச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன? சிறுக சிறுக சேமிச்சு. இல்லங்க சேட்டு, என்ன ஆச்சுன்னா பப்பனுக்கு நாணயங்கள் கிடைச்ச கதையை கேட்டதும் பேராசப்பட்ட உடன்கா அதே மரத்துக்கிட்ட போய் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நாடகத்தை ஏற்பாடு பண்ணா. ஒற்றுமையை காட்டுறதுக்கு ஆட்கள் தேவையில்லையா? அதனால அவன் தன்னுடைய வாடிக்கையாளர்களை கொஞ்சம் காசு ஆசைய காட்டி அதே மரத்துக்கு கீழே பப்பனுக்கு நடந்த சம்பவத்தை நடத்த முடிவு பண்ணான். மறுநாள் காலையில அவன் சாமான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே மரத்தை நோக்கி புறப்பட்டான். அங்க முன்னாடியே உட்கார்ந்திருந்த திருடா முங்கி அவன் தாங்க விட்டுட்டு போன பைய தேடிக்கிட்டு இருந்தான். என்னுடைய நாணயங்கள் வச்சிருந்த அந்த பை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சே. இந்த இடம் தான் போல இருக்கு. பொருட்களை கீழே இறக்குங்க. இங்க பாரு, நீ ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீ விறகுகளை வெட்டி கொண்டு வா. அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓய்வு எடுக்க போறீங்களா? சும்மா வம்பு பண்ணாதீங்க, போங்க போய் வேலையில கவனத்தை செலுத்துங்க. என்ன போயிட்டு சீக்கிரம் வாங்க. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. இந்தாங்க தண்ணி. ஒரு வேலை பண்ணு. அட இன்னும் என்ன வேலை பாக்கி இருக்கு? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? கேள்வி கேளு. இந்த வேலைக்காக தான் நான் உனக்கு காசு கொடுத்த, ஞாபகம் வச்சுக்கோ. ராத்திரி ஓய்வு எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் முடியுது. என்ன சாப்பிடதான் ஒண்ணுமே இல்ல. கவலைப்படாத, மேல உட்காந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் நமக்கு உதவி பண்ணுவான். சிறுக சிறுக சேமிச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா அவன் எப்படி நமக்கு உதவி செய்வான்? நாம எல்லாரும் இப்போ ஒன்னா இருக்கோம்ல, அவனுக்கும் வேற வழி கிடையாது. அதனால மேல இருக்கவன் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்ய வந்துதான் ஆகணும். அப்படியா? இவனோட பேச்ச இவனோட ஆட்களே கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் மேல இருக்கிறவன் எப்படி கேப்பா? புறப்படுமோங்கி, நீ தொலைச்ச காசை திருப்பி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னது இது? என்ன பண்ற நீ? அப்படியெல்லாம் பண்ணாத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு அது. அமைதியா இரு. திருட வந்தவன் எதையும் விட்டுட்டு போக மாட்டான். எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா வண்டியில வை. நான் வந்தது கொள்ளையடிக்க, ஆனா சம்பாரிச்சு வச்ச காசெல்லாம் போயிருச்சு. அட நெல்லுங்க இளவரசே. இல்ல, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்படி இதே மாதிரி எல்லா இளவரசர்களும் ஓடிட்டாங்கன்னா நான் இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுவேன். இல்லங்கப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? யாரு என் முயல் குட்டிகளை 1 மாசம் வரைக்கும் அக்கறையா பாத்துக்கிறாங்களோ நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க, யாரு இளவரசியோட முயல்களை? ஆனா ஒரு நொடி பொழுதுல இந்த விஷயம் அப்படியே தீய போல பரவ ஆரம்பிச்சுச்சு. இந்த நிபந்தனையை நிறைவேற்றறதுக்காக எத்தனையோ இளவரசர்கள் வந்தாங்க. இவங்க கிட்ட முயல்களை கொடுங்க. அந்த முயல்கள்லாம் அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணிச்சுங்க. எல்லா இளவரசர்களும் அந்த முயல் குட்டியை அப்படியே விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. நாடு வெளிநாடு இளவரசர்கள் ராஜாக்கள் வந்தாங்க, ஆனா அந்த சின்ன முயலை சமாளிக்க முடியல. இந்த வேலையை முடிக்கக்கூடிய ஆளு என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல.
ஆஹா அடடே, ரொம்ப அற்புதம். மன்னிக்கணும் மகாராஜா, உங்க நிபந்தனைய நான் நிறைவேத்தி காட்டுறேன். சாதாரண ஆடு மேய்க்கிறவனா? இல்ல இல்ல, அப்படியே அவன் அந்த நிபந்தனையை செஞ்சு காட்டிட்டான்னா அப்புறம் என் பொண்ணு வாழ்நாள் முழுக்க இவன் கூட குடும்பம் நடத்தணுமா? நாம அறிவிச்சது போல முயல்களை இவன் கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். ஆ, இளவரசி அம்மா, உங்க முயல்கள் இவ்வளவு சந்தோஷமா இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அந்த ஆடு மேய்க்கிறவனோட புல்லாங்குழல் இசையில ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு. அப்படியா? இது ரொம்ப தனித்துவமான விஷயமாச்சே. தளபதி சொன்ன வார்த்தையால ஈர்க்கப்பட்டு யாருக்கும் தெரியாம ரொம்ப அமைதியா தாரா இது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக தானாவே போனா. அங்க தன்னோட முயல்கள் சந்தோஷமா இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளால நம்பவே முடியல. அந்த சமயத்துலதான் கீர்த்தி அங்கிருந்து இளவரசிய பார்த்துட்டான். அப்புறம் இது போல அவங்களோட சந்திப்பும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவங்க தினமும் இப்படியே சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மகாராஜா கோவத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கீர்த்தி தன்னுடைய நிபந்தனையை காப்பாத்தாம இருக்க ஒரு திட்டத்தை தீட்டினாரு. அடேங்கப்பா, இந்த முயல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆ. மகாராஜாவா? என்னோட பொண்ணுக்காக நான் 2-3 முயல்களை எடுத்துக்கிட்டோமா? இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு தங்க பொற்காசுகளை கொடுக்கறேன். தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்காக நீங்க தங்க பொற்காசுகளை கொடுத்தா மட்டும் போதாது. எனக்காக நீங்க சில வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது என்னோட அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் மாலிஷ் பண்ணணும், என்னுடைய செருப்பை நீங்க பலன்னு மாத்தி காட்டணும். இன்னும் யாராவது பாக்குறாங்களா என்ன? ஆனா இந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட அவ்வளவு துணிமணிகள் இருக்கவா போகுது? சரி பாப்போம். அரசே, நான் தயாரா இருக்கேன். ஐயோ கடவுளே, எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அட, ஒரு கிராமத்துக்கு தேவையான மொத்த வேலையும் நீ வாங்கிட்ட. இப்பவாவது முயலை கூடப்பா. எடுத்துக்கோங்க. கிடைச்சிடுச்சு. மகாராஜா, ஆமா முயல் எங்க? ஏதோ இருக்கு. அற்புதம் மகாராஜா, நீங்க கொண்டு வந்தது ஒரு முயல் இல்ல, என் பிரச்சனைக்கான தீர்வு கொண்டு வந்திருக்கீங்க. அட, எதுக்காக இந்த முயலை விட்ட? உண்மையிலேயே கொடுத்து வச்ச முயல் தான். மகாராஜாவே உன்னை கூட்டிட்டு போய் அரண்மனையை சுத்தி காட்டியிருக்காருன்னா பாரு. இப்ப முயல்களை கொண்டு வர வேண்டிய முறை மகாராணி கீர்த்தியோட முறை. அடேங்கப்பா, எவ்வளவு இனிமையா புல்லாங்குழல வாசிக்கிற. அப்புறம் இந்த முயல்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இதுங்களை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல ஒன்னே ஒன்னு எனக்கு கொடுக்கறியா தம்பி? தாராளமா கொண்டுட்டு போங்க. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு, நீங்க என்னோட சில வேலைகளை செஞ்சாகணும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நில்லு. என்னால முடியல. இந்த அறையோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வைங்க. சீக்கிரம் மூடி வைங்க. சபாஷ்.
பெருசா என் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டான். கேளுங்க, நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அட, உங்களை யார் ஜன்னலை திறக்க சொன்னா? அட, ஆ, ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அடுத்த மறுநாள் கீர்த்தி இளவரசிய பொண்ணு கேட்டு அரண்மனைக்கு போனான். முயல்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறத பார்த்துட்டு இப்ப மகாராணி கீர்த்திக்கு முன்னாடி ரொம்பவே வித்தியாசமான நிபந்தனைய வச்சாங்க. 3 சாக்கு பைய கொண்டு வாங்க. இந்த பையில எந்த பொருளையும் நிரப்பாம உன்னுடைய வார்த்தைகளால இந்த பைய நீ நிரப்பணும். உன்னால இதை செய்ய முடியுமா? ஆ, ம், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா. ம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரை பார்த்து ராஜ்யம் மொத்தமும் பயந்துச்சான். அப்படிப்பட்ட அவரை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் அவன் துணியெல்லாம் துவைக்க வச்சானா. அப்புறம் அவர் காலை பாலிஷ் பண்ண வச்சானா, செருப்பையும் துடைக்க வச்சானா. அப்ப இவனுக்கு எல்லாமே தெரியும் போலயே. அப்புறம் அந்த ராஜாவோட பேரு போதும், நிறுத்து. நிறைஞ்சிருச்சு. மூட்டை நிறைஞ்சிருச்சு. இந்த மூட்டை நிறைஞ்சிருச்சு. ஆனா இன்னும் 2 சாக்கு பை பாக்கி இருக்கே மகாராஜா. ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான மகாராணி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். ஆனா அவங்க ஒரு நாள் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் பேச்சை கேட்டுட்டு அவனோட கிழிஞ்சு போன துணியெல்லாம் தைச்சாங்க. அவனோட ஆடுகளோட முடிய வெட்டினாங்க. அந்த மகாராணியோட பேர் என்னன்னா, போதும் நிறுத்துன்னு சொல்றேன். போதும் போதும் போதும். ஒரு சமயம் நடந்த விஷயம் இது. ரொம்ப ரொம்ப அழகான இளவரசி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஆடு மேய்க்கிற பையன் மேல காதல் உருவாச்சு. அவனை பார்க்க அவங்க தினமும் மலைக்கு வருவாங்க. முடிஞ்சது. சபாஷ், இந்த பரீட்சையிலயும் நீ வெற்றி அடைஞ்சிட்ட. நீ உண்மையிலேயே அதி புத்திசாலியான ஆளுதான், அதுல சந்தேகமே இல்ல. என் இளவரசிக்கு உன்னை விட நல்ல வரன் கிடைக்காது. If you like this video, subscribe to our channel Murthy Media.